நான் சிட்டிக்கு வெளியில ஒரு பெரிய பேலஸ் கட்டலான்னு பிளான் பண்ணிருக்கேன் என்று திடீர் என்று பேச்சை மாற்றினான் மாஸ்க்மேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்களும் எவ்வளவு நாள் தான் ஹோட்டல்லே தங்கியிருப்பீங்க? யாராவது பத்திரிக்கைக்காரங்க பார்த்து உங்களை பத்தி தப்பா எழுத வாய்ப்பு இருக்கு என்று நித்யா கூறினாள். உடனே மாஸ்க்மேன், நான் எனக்காக அந்த பேலஸ கட்டல என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய தோள் மீது கையை போட்டு தன்னுடன் இழுத்து அணைத்தவாறு உள்ளே அழைத்து கொண்டு சென்றவன், அந்த பேலஸ நான் யாருக்காக கட்ட போறேன் தெரியுமா என்று கூறிவிட்டு அவளுடைய முகத்தை பார்க்கவும் அவன் அடுத்து என்ன சொல்ல போகிறான் என்று நித்யாவும் மாஸ்கணிந்த அவன் முகத்தை ஆர்வத்துடன் பார்க்க ஆரம்பித்தாள். அந்த பேலஸ நான் நமக்காக கட்ட போறேன். அதுல நாம 2 பேரும் மட்டும்தான் இருக்க போறோம். வெளியில இருந்து யாருக்கும் அங்க அனுமதி கிடையாது என்று மாஸ்க்மேன் உறுதியான குரலில் கூறவும் அவன் கூறியதை கேட்ட நித்யா ஆச்சரியமாக அவனை பார்த்து, என்ன சொல்றீங்க, நிஜமாவா என்று கேட்டாள். அவன் கூறுவதிலிருந்தே அவன் விளையாட்டிற்கு சொல்லவில்லை, சீரியஸாகத்தான் சொல்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட அவள், நான் தினமும் எங்க பெரியப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும், என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் வேலையை செய்யணுமே என்று அப்பாவியாக கேட்டாள். உடனே மாஸ்க்மேன், கவலைப்படாத பேபி கேர்ள், என் மனசுல இருக்கிறது தான் நான் உன்கிட்ட சொன்னனே தவிர நீ அப்படிதான் இருக்கணும்னு நான் உன்னை எப்பவுமே வற்புறுத்த மாட்டேன். நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ தாராளமா செய்யலாம். நான் உன்னை தடுக்கவும் மாட்டேன். என்ன தவிர வேற ஆம்பளை யாரும் உன்னோட அழக பார்த்து ரசிக்கிறது எனக்கு பிடிக்கல. அவங்களுக்கெல்லாம் கொல்லணும் போல எனக்கு கோவமா வருது என்று அவன் கூறினான். நீங்க இப்படி பொசசிவா பேசுறத பாக்கும்போது மிஸ்டர் ராகவ் பேசுற மாதிரியே இருக்கு என்று அவள் கூறவும், அப்படியா என்று அவன் கேட்டான். ஆமா, நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தானே, அதனாலதான் ஒரே மாதிரி என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் திடீர் என்று மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அப்படியே நிறுத்திவிட்டாள். ரோஹித் தான் மாஸ்க்மேன் என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். ஆர்வ கோளாறில்தான் அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி பேசிவிட்டோமே என்று வருந்திய அவள், சாரி, நான் தெரியாம சொல்லிட்டேன் என்று கூறினாள். அப்படின்னா நான் ரோஹித் தான் நீ முடிவே பண்ணிட்டியா என்று அவளுடைய கண்களை பார்த்து அமைதியான மற்றும் நிதானமான குரலில் கேட்டான். உடனே வேகமாக தலையாட்டி மறுத்த நித்யா, இல்ல அப்படிலாம் இல்ல, இன்னொரு தடவை நான் இப்படியெல்லாம் பேச மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க என்று பதறி போய் கூறினாள். பயப்படாத பேபி கேர்ள், நான் உன்னை திட்டல என்று கூறியவன் சோஃபாவிலிருந்து அவளை அப்படியே தன்னுடைய 2 கைகளாலும் தூக்கிக் கொண்டு சென்று பெட்டில் உட்கார வைத்தான். அங்கே 4 அடுக்குகளால் ஆன ஒரு அழகான கேக் இருந்தது. அந்த கேக்கை எடுத்துக்கொண்டு வந்தான். அவள் கேக்கை வெட்டி முதலில் அவனுக்கு ஊட்டிவிட்டாள். அவள் இப்போது அவனுடைய அன்பில் திக்குமுக்காடி போனாள். பேபி கேர்ள், என்னோட மாஸ்க் கழட்டினா உனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறினான். ஏமாற்றமா? கண்டிப்பா அது எப்போதும் எனக்கு உங்க விஷயத்துல இருக்காது என்று அவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு கூறினாள். ஒருவேளை நான் நீ நினைக்கிற ரோஹிதா இல்லாம உன் மேல அன்பு செலுத்துற சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்க என்று மாஸ்க்மேன் கூறினான். இல்ல, நிச்சயமா அப்படி செய்ய மாட்டேன். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். இப்ப நான் ப்ராமிஸ் பண்றேன், நீங்க ஏழையா இருந்தாலும் பணக்காரரா இருந்தாலும் அழகா இருந்தாலும் அழகா இல்லாம இருந்தாலும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். முன்னாடி நீங்க லவ் பண்ணின பொண்ணு உங்களை தேடி வந்தா நான் அந்த பொண்ணு கிட்ட உங்களை விட்டு கொடுக்கறதா முன்னாடி சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. அந்த பொண்ணு திரும்பி வந்தாலும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த விஷயத்துல நான் சுயநலமா இருக்க விரும்புறேன். நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இது சத்தியம் என்று நித்யா உறுதியான குரலில் கூறினாள். பேபி கேர்ள், சீக்கிரம் பிரகாஷ் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடு. நானும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கூடிய சீக்கிரமே சரி பண்ணிடுறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் நித்யாவிற்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. ஆல்ரைட். அடுத்த நாள் காலை நித்யா மெதுவாக கண்களை திறந்தாள். எப்பொழுதும் அவள் எழுந்திருப்பதற்குள்ளாகவே அங்கிருந்து கிளம்பிவிடும் மாஸ்க்மேன் அவளை இறுக்கமாக தழுவிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். தன்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கும் அவனுடைய தூக்கம் கலையாமல் மெதுவாக எழுந்து வெளியில் வந்த நித்யா பால்கனிக்கு வந்து அதன் கதவை சாத்திவிட்டு பிரகாஷுக்கு கால் செய்தாள். மறுபுறம் பிரகாஷ் குளித்துக் கொண்டிருந்தான். அவன் போன் ரிங் ஆகவும் போனை எடுத்த அக்ஷயா, நித்யா, உனக்கு வர வேலையே இல்லையா? எதுக்கு காலங்காத்தால பிரகாஷுக்கு போன் பண்ற என்று வெறுப்பை உமிழ்ந்தாள். அந்த குரலை கேட்டவுடன் நித்யாவின் மனநிலையே மாறிவிட்டது. நான் பிரகாஷ் கூட பேசணும், அவர் எங்க என்று நித்யா கேட்டாள்.
அவருக்கும் உனக்கும் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இன்னும் அவர் கூட உனக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல என்று அக்ஷயா முகத்தில் அடித்தது போல கூறினாள். நான் இன்னைக்கு அவர் ஒரு இடத்துக்கு வர சொல்லிருந்தேன். சரியா 10 மணிக்கெல்லாம் அங்க வர சொல்லிடு என்று நித்யா கூறவும், அடச்ச, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இப்படி காலங்காத்தால ஒரு ஆம்பளைக்கு கால் பண்ணி வர சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல என்று வெறுப்பை உமிழ்ந்தாள் அக்ஷயா. இங்க பாரு அக்ஷயா, சும்மா வாய்க்கு வந்ததை பேசாத. எனக்கும் பிரகாஷுக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகல. நான் டிவோர்ஸ் கொடுத்தாதான் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும். இல்லனா கடைசி வரைக்கும் நீ இப்படியே தாலி கட்டாம அவரோட இருக்க வேண்டியதான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல என்று கேட்டாள். உடனே அக்ஷயாவிற்கு கோபம் வந்துவிட்டது. அவள் போனை கட் செய்து அதை தூக்கி கோபமாக பெட்டில் எறிந்தாள். அப்போது பாத்ரூமில் பிரகாஷ் குளித்துக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. ஆனால் மறுமுனையில் இருந்த நித்யா விடவில்லை. மீண்டும் மீண்டும் கால் செய்து கொண்டே இருந்தாள். அவள் திரும்ப திரும்ப அடிக்கவும் கடுப்பான அக்ஷயா போனை எடுத்து, நான் தான் போனை கட் பண்றேன்ல, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டாள். இங்க பாரு அக்ஷயா, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு கால் பண்ணல. இப்ப பிரகாஷ் கிட்ட நான் உடனே பேசி ஆகணும். அவர் எங்க என்று நித்யா கேட்கவும், அவர் குளிச்சிட்டு இருக்காரு என்று அக்ஷயா கூறினாள். ஓ, அதனாலதான் நீ அவரோட போன் எடுத்து பேசுறியா? என்கிட்ட உன்னோட விளையாட்டெல்லாம் வச்சுக்காத. போய் மரியாதையா பாத்ரூம்ல போனை கொடு. அப்படி இல்லைன்னா நான் பிரகாஷை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். மைண்ட் இட் என்று மிரட்டும் குரலில் நித்யா கூறினாள். ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னைய மிரட்டுவ என்று அக்ஷயா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பாத்ரூமில் இருந்து வெளியில் வந்த பிரகாஷ், யார் கால் பண்றாங்க என்று கேட்டுக்கொண்டே அவள் கைகளில் இருந்த மொபைலை பிடுங்கி பெயரை பார்த்தான். அதிலிருந்து என்னை பார்த்தவுடன் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. என் போனை தான் நான் உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தல்ல, எதுக்காக நீ என் போன் எடுத்த? வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்க, அடுத்தவங்க போன் எடுக்க கூடாதுங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியல? அறிவில்ல? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா என்று அவன் காச் மூச்சென்று கத்தினான். இதையெல்லாம் மறுமுனையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த நித்யாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. அக்ஷயாவை திட்டிய பிரகாஷ் போனை எடுத்துக்கொண்டு அறைக்கு வெளியே சென்று, சொல்லு நித்யா, என்ன காலையிலே கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? பெரியப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல பணம் தேவைப்படுதா? நான் இப்பவே உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு விடவா என்று மிகவும் அன்புடன் கேட்டான். அவன் பேசுவதை கேட்ட நித்யாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. 4 வருஷமா நானும் இவர் கூட குடும்பம் நடத்திருக்கேன். ஆனா இவருக்கு இந்த மாதிரி அன்பா பேச தெரியும்னு இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சே என்று நினைத்தவள், பணம்லாம் எனக்கு எதுவும் தேவையில்ல, என்கிட்ட பணம் இருக்கு. நீ காலையில 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்றதுக்காக தான் நான் இப்ப கால் பண்ணேன் என்று நித்யா கூறினாள். நித்யா தன்னை வெளியில் கூப்பிடுவதை கேட்டவுடன் பிரகாஷின் மனம் சிறகடித்து பறக்க தொடங்கியது. அவன் உடனே, அப்படியா நித்யா, ரொம்ப சந்தோஷம். எங்க போலாம்? உனக்கு பிடிச்ச சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்க்கு போலாமா, இல்ல ஏதாவது சினிமாக்கு போலாமா? இப்ப புதுசா 2-3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு என்று சந்தோஷம் தாங்க முடியாமல் பிரகாஷ் கூறினான். அங்கெல்லாம் எங்கேயும் இல்ல, சரியா 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்துருங்க என்று நித்யா கூறவும், கோர்ட்டுக்கா? அங்க எதுக்கு என்று பிரகாஷ் கேட்டான். டிவோர்ஸ் டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்றதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு தானே போகணும். இந்த டிவோர்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ, உங்களுக்கு நான் கால் பண்ணவே மாட்டேன் என்று நித்யா கூறினாள். இதை கேட்டவுடன் பிரகாஷிற்கு கோபம் வந்து விட்டது. இங்க பாரு நித்யா, நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நான் என்ன செஞ்சா நீ டிவோர்ஸ் பத்தி பேசாம இருப்ப என்று கேட்டான். நீங்க எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்தா அதுவே போதும் என்று நித்யா உறுதியான குரலில் கூறவும், நித்யா, நீ ஏன் இவ்ளோ ஹார்ஷா பேசுற? என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் பணத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். பேசாம என் கூடவே இருந்துரு, உனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன் என்று பிரகாஷ் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் ஏதோ பெரிய ஜோக்கி கேட்பது போல சிரித்த நித்யா, நான் தமிழ்ல தானே சொல்றேன், ஏன் உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா என்று கேட்டாள். அவள் கூறியதை கேட்ட பிரகாஷிற்கு கோபம் வந்தது. அருகில் இருந்த சுவரில் ஆத்திரம் தாங்காமல் அவன் தன் கைகளை மூடி குத்தி, 1 லட்சம் பத்தலன்னா இன்னும் 1 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுக்கறேன். அதோட எந்த குறையும் இல்லாம உன்னை நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். டிவோர்ஸ் பண்ண வேணாம் நித்யா என்று கூறினான். அதை கேட்ட நித்யா, பணத்தை வச்சு என்ன விலைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க போல இருக்கே என்று கேட்டாள். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். நீயும் நானும் கணவன் மனைவியா கடைசி வரைக்கும் இருப்போம் என்று அவன் கூறினான். அதையெல்லாம் நித்யா காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. நான் 9:30 மணிக்கெல்லாம் கோர்ட்ல இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவள் போனை கட் செய்தாள். அதற்குள் இங்கே மாஸ்க்மேன் எழுந்து விட்டான். அவள் போனில் பிஸியாக இருப்பதை பார்த்து அவன்
குளித்து ரெடியாகி அவளிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். நித்யாவும் அவசரமாக கிளம்பி கோர்ட்டுக்கு சென்றாள். குடும்ப நல நீதிமன்றத்திற்கு நிறைய பேர் வந்திருந்தார்கள். அவள் பிரகாஷுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அங்கே இருந்த கும்பலை பார்த்த அவள், இப்பெல்லாம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க லிஸ்ட விட கோர்ட்ல டிவோர்ஸ் பண்றவங்க லிஸ்ட் தான் அதிகமா இருக்கும் போல இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து பிரகாஷின் கார் அங்கு வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய பிரகாஷை பார்த்த நித்யா, சீக்கிரம் வாங்க, நம்ம டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணணும் என்று அவசரப்படுத்தினாள். அடுத்த நிமிடம் அவள் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை பிரகாஷ் செய்தார். அவளுடைய கையை பிடித்து இழுத்தவன், என்ன நீ டிவோர்ஸ் பண்ண போறியா? கனவுல கூட அது நடக்காது என்று கூறியவாறே அவளை தன்னுடைய காருக்குள் பிடித்து தள்ளினான். அவனுடைய இந்த செயலை பார்த்து நித்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. இதுபோல அவ்வளவு பேர் இருக்கும் இடத்தில் இப்படி நடந்து கொள்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவனுடைய முரட்டுப்படியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடிய அவள், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ் என்று கத்தினாள். ஆனால் அங்கிருந்தவர்கள் இது ஏதோ கணவன் மனைவி விவகாரம் என்று சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். காரணம், அவர்கள் இருந்த இடம் கோர்ட். அங்கு ஒருவர் விவாகரத்து கொடுக்க தயாராக இருப்பதும் மற்றவர் மறுப்பதும் சாதாரண விஷயம்தான். ஒரு சிலர் பிரகாஷுக்கு ஆதரவாக, உன் புருஷன்தான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரே, கொஞ்சம் பொறுமையா அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுமா, பேசினா சரியாகாத பிரச்சனையே இல்ல என்று அவளுக்கு அறிவுரை செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்குள் பிரகாஷ் அவளை பின்சீட்டில் தள்ளி கதவை மூட போனான். பிரகாஷ், என்ன பண்றீங்க? மரியாதையை என்ன விட்டுடுங்க, இல்லனா உங்க மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று நித்யா கத்தினாள். ஆனால் பிரகாஷ் அவள் சொல்வதை கேட்டு பயப்படவில்லை. நீ யாருகிட்ட வேணா போய் சொல்லு, கண்டிப்பா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று கூறினான். நீங்க எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலன்னா நான் உங்க கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல என்று நித்யா கோபமாக கூறவும், என்கிட்ட டிவோர்ஸ் வாங்காமலேயே அவன் கூட குடும்பம் நடத்தி குழந்தை பத்துக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவன்னா. இப்ப நான் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? அவனுடைய நோக்கம் என்ன என்று நித்யாவிற்கு தெளிவாக புரிந்துவிட்டது. பட்டப்பகலில் பொது இடத்தில் இப்படி தன்னிடம் அத்துமீறி அசிங்கமாக நடந்து கொள்வதை பார்த்து அவள் முகம் விளறி போனது. என்னதான் அவள் தன்னை தைரியமானவளாக இருக்க முயற்சி செய்தாலும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவனை கையெடுத்து கும்பிட்டு, பிளீஸ் பிரகாஷ், என்னை விட்டுடுங்க என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.